Hi and hello guys, welcome to our channel. இப்போ நம்ம மிஸ் த டிராகன் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிராகன் கிங்கான நம்ம ஹீரோ வந்துட்டு அடிபட்டு பாம்பு மாதிரி மாறி ஒரு பிளேஸ்ல இருப்பாங்க. அவங்கள காப்பாற்றி ஹீரோயின் தான் சேஃபாக பார்த்துப்பாங்க. ஃபைனலாக அந்த பாம்பு டிராகன் கிங் ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தெரிய வர ஹீரோயின்லாம் ஷாக் ஆக்கிட்டாங்க. ஹீரோ சொல்றாங்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கு பதில் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றதோட விடாம டிராகன் மாதிரி மாறி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போறாங்க. என்ன விடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தனியா வந்துடுறாங்க. அப்படி ஹீரோயின் தனியா இருக்கும் பொழுது ஒரு கருப்புருவம் கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்லயே ஹீரோயின் இருக்க பிளேஸ்க்கு பிளாக் டீமன் வந்து அட்டாக் பண்ண பாக்குது. அந்த பிளேஸ்க்கு கரெக்டா ஹீரோ வந்து அந்த டீமன்ஸை திரும்பி அட்டாக் பண்றாங்க. அதுல ஒரு டீமன் ஹீரோயினை அட்டாக் பண்ண வர ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மேல தூக்கி ஏர்ல பறந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ எடுக்கிற டிராகன் ஃபார்ம் எல்லாம் பார்த்து ஹீரோயின் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயினை காப்பாத்தி அந்த பிளாக் டீமன்ஸை அழிச்சிடுறாங்க ஹீரோ. அந்த பிளேஸ்க்கு ஒரு செட் ஆஃப் கேங் வருது. இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா லூ ஃபேங் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்க சோல்ஜர்ஸ். இங்க லீடா ஒரு லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து லூ ஃபேங் கிங்கோட அசிஸ்டன்ட். நீங்க இந்த பிளாக் டீமன்ஸ் அழிக்கிறதுக்கு உதவி இருக்கீங்க, எப்பயுமே வந்து உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி நன்றி சொல்றாங்க. அதெல்லாம் ஹீரோ ஏத்துக்கிட்ட மாதிரி இல்ல, தும்ராதான் பேசிட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் பண்ணா இப்போ ப்ளூ பேர்டா இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு லைப்ரரிக்குள்ள வராங்க. அவங்க ஃப்ரெண்ட் கூட சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அந்த மார்க் போகணும் அப்படின்னா அந்த இம்மார்டல் லைப்ரரிக்கு போகணும் அப்படின்னா அதனால வந்திருப்பாங்க. ஹை, லைப்ரரி அழகா பெருசா இருக்கே அப்படின்ற மாதிரி ப்ளூ பேர்ட் சுத்தி பார்த்துட்டு இருக்க அந்த பிளேஸ்க்கு ஒரு பர்சன் வராங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்ட் தான். அவங்க தான் இந்த லைப்ரரியோட இன்சார்ஜ். அவங்கள பார்த்ததும் ப்ளூ பேர்ட், ஹே எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் தான் இந்த லைப்ரரியை பார்த்துக்கிறீங்களா, இம்மார்டல் தானே நீங்கள், அப்போ உங்களுக்கு வயசாகி இருக்கணுமே, இப்படி இருக்கீங்க, எங்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க ஹீரோ ஃப்ரெண்ட்க்கு கடுப்பாகிடுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் யார், இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ப்ளூ பேர்டோட நெத்தியில இருந்தால் நெத்தி சுட்டி கீழே விழுது. அப்போ தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்மே ப்ளூ பேர்ட் நெத்தியில இருக்க மீச்சியா மார்க்கை பார்க்குறாங்க. அந்த மார்க் வந்து விண்கல் மாதிரி இருக்கும், அதனால மீச்சியா மார்க்குன்னு தான் சொல்கிறாங்க. அதை பார்த்ததும் இவங்களோட ஃப்ரெண்ட்மே பயங்கரமாக ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இப்போ இந்த சைட் காமிச்சா ஹீரோயினை காப்பாற்ற போகும் பொழுது ஹீரோக்கு அடிபட்டிருக்கும். ஹீரோயினுக்குலாம் ஆனிமல்ஸ் அடிபட்டாலே மனம் தாங்காது, ஹீரோக்கே அடிபட்டிருக்கு. சும்மா விட்டுருவாங்களா, மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர்ஃப்ளைஸ் எட்டி பார்க்குதா. இப்போ அப்படியே லைப்ரரி காமிக்கிறாங்க. அந்த மீட்டியம் மார்க் பார்த்ததும் ஹீரோட ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஒரு புக்குமே மேஜிக்கலாக கொண்டுட்டு வராங்க. அது வந்துட்டு மறுஜென்மம் பற்றின புக்கு. உனக்கு அந்த மீட்டியம் மார்க் போகணும் அப்படின்னா நீ லூ ஃபேங் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகணும். அது கேட்டதும் குஷியாகி, ஹை என்னோட ஸ்கேர் மறைய போகுது அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க ப்ளூ பேர்ட். இப்போ ஹீரோயின் காமிச்சா அவங்க அந்த கேட்க்கு மெடிசன் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூடவே ஒரு புக் இருக்கும்ல, அந்த புக்கை ஹீரோ பாக்குறாங்க. அதுல ஒரு சீன் இருக்கும், மழை பெய்யறப்ப ஹீரோ வந்து கொடை பிடிக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்கவும் மழை பெய்ய அந்த புக்ல இருக்க கேரக்டர் மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஹீரோ பண்ணிட்டு ஹீரோயினுக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க. ப்ளூ பேர்ட் வந்து லூ ஃபேங் என்ற பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா இது என்ன பிளேஸ் அப்படின்னா ஹியூமனோட சோல் இருக்கும்ல, அதாவது ஆத்மா. இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறமா பழசு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. புதுசா உலகத்துக்கு வந்திருப்பாங்களே குழந்தை, அவங்களோட உடம்புக்குள்ள சோலா போவாங்க. அப்படிதான் இந்த லூ ஃபேங்கோட கிங் இருப்பாங்க. அவங்க லவ்வர்ஸை வந்து தனித்தனியா அனுப்பி விடுறாங்க. திரும்பவும் இவங்க லவ் பண்ணாம இருந்தா சரிதான் அப்படின்னு டெரரா வச்சு பேசுறாங்க. இப்படிதான் லவ்வர்ஸ் எல்லாம் அந்த லூ ஃபேங்கோட கிங் பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃப்ரெண்டு ப்ளூ பேர்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை தான் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் கிட்ட, உனக்கு நான் என்ன பண்ணணும், என்ன கைமாறு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப நான் செஞ்ச கமிட்மெண்ட் தப்பா, நீ இந்த புக்கு பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, இதெல்லாம் வந்து படிக்க கூடாது, இதெல்லாம் பேட் புக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே அதை எரிச்சிடுறாங்க மேலே தூக்கி போட்டு. இப்போ ஹீரோ தன்னந்தனியா ஹீரோயின் கையில வச்சிருந்த புக் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட கொடையில வந்திருப்பாங்க இல்லையா, அந்த சினாரியோலாம் கிரியேட் பண்ணி தனக்குள்ளவே பயங்கரமா ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க ஹீரோ. இப்போ லூ ஃபேங் கிங்கோட ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. அங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு மேஜிக்கலா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்க ஸ்ட்ரிங் எடுத்து மிக்ஸ் பண்ணி அரைச்சு என்னோட அந்த மீடியம் மார்க்ல போட்டு அப்படின்னா அந்த ஸ்கார் வந்து மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லியிருந்திருப்பாங்க. அதை ப்ளூ பேர்ட் டச் பண்ண போக குறுக்குல இருந்த கௌஷிக் வரும் அப்படிங்கிற மாதிரி லூ ஃபேங் கிங்கோட அசிஸ்டன்ட் வந்து கழுங்கலவுமா ப்ளூ பேர்டை பிடிச்சிடுறாங்க.
பிடிச்சிட்டு அந்த கிங் கிட்ட தான் கூப்பிட்டுட்டு போறாங்க. லூஃபன் கிங் பார்க்க கூட இல்ல, போயிட்டு மரண தண்டனையே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து ஒரு குட்டி பட், நான் வந்து அதை திருடுறதுக்காகலாம் வரல, என்னை ஏதோ பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் அந்த கிங் கண்டுக்கவே இல்லையே. உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தா அப்படின்னு சொன்னதும் தான் பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஹே, நீ எப்படி எங்களோட அரசர் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அந்த அசிஸ்டன்ட். என்னோட ஸ்கார் போகணும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், அது கேட்க தான் வந்த அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அசிஸ்டன்ட் ஏய் போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவங்களோட மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ண கீழே விழுந்துடுறாங்க ப்ளூபேர்ட். அப்போ வந்து அவங்களோட நெத்திச்சுடியுமே கீழே விழுந்துடுதா. அந்த மீடியம் மார்க்க இந்த கிங் பார்க்குறாங்களா, பார்த்ததும் கொஞ்சம் ஷாக். ஏதோ பழைய விஷயம்லாம் ரீகால் ஆகுற மாதிரி இருக்கு. அவங்களால அதை பார்க்கவே முடியல. இதனால ப்ளூபேர்ட்க்கு வந்து மர்டர் தண்டனை கொடுக்காம நீ இந்த பிளேஸ்ல 100 வருஷத்துக்கு வேலைக்காரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுடுறாங்க. ஐயா வேண்டாயா, தீர்ப்பை மாத்தி சொல்லுங்கய்யா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே போறாங்க ப்ளூபேர்ட். அது மட்டும் இல்லாம ப்ளூபேர்ட் வந்து மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணாத மாதிரி லாக் பண்ணிடுறாங்க. அந்த சீன் கட் பண்ண அப்ப ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு மேரேஜ் ப்ரப்போசலே சொல்லிடுறாங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. ஹீரோயின்லாம் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. என்னாச்சு, டிராகன்ன்றதுனால மேரேஜ் பண்ணிக்க யோசிக்கிறியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கு கைமாறு செய்யணும் அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு வேண்டாம் சொல்றாங்க. ஹீரோலாம் இதெல்லாம் புரிஞ்சுக்காம, உனக்கு இந்த கெட்டப் உனக்கு பிடிக்கலையா, நான் வேற கெட்டப்ல வரேன் அப்படின்னு சொல்லி, இந்த கெட்டப் வேணுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னும் பல ஐட்டம்ஸ் இருக்கு, நீ எது சூஸ் பண்றியோ அதுவே ஓகே, நம்ம அப்படியே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ. சரி எனக்கு தூக்கம் வருது, வா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூப்பிட, இங்க வா, இங்கெல்லாம் நீ தூங்கக்கூடாது, நமக்கு மேரேஜ்லாம் ஆகல, ஒன்னா தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பாம்பா இருக்கும் பொழுது நீ கூட தூங்குனே, நம்ம ஒரே ரூம்ல தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி புரியாத ஹீரோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, இங்கெல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவை வெளியில அனுப்பிச்சிடுறாங்க ஹீரோயின். ஹீரோலாம் ரூஃப் டாப்ல உட்காந்து பல யோசனைகள் வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு கல்யாணம் ஆகல சொல்றா, ஆனா இதுக்கு முன்னாடி பாம்பா இருக்கும் பொழுது 2 பேரும் ஒரே ரூம்ல தானே இருந்தோம், அப்ப எங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோ. உள்ளுக்குள்ள ஹீரோயின் புரண்டு படுத்துட்டு இருக்காங்க, ஒழுங்கா தூக்கமே வரல. ஸோ ஹீரோ போயிட்டு பக்கத்துல படுத்ததும் தூக்கத்துல ஹீரோ மேல சாஞ்சி படுத்தது அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நல்லா தூக்கம் வருது. இப்போ அப்படியே லூஃபன் காமிக்கிறாங்க. லூஃபன் கிங் படிச்சுட்டு இருக்காங்களா, ப்ளூபேர்ட் தான் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ லைட்டா புக்ல பட, அச்சோ இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க கர்ச்சிஃபை வச்சு புக்கை தொடச்சிட்டு இருக்காங்க. லூஃபன் கிங்க்லாம் பயங்கர கடுப்பு. ஹே, இது வந்து இம்மார்டல் ஃபாக்ஸ் கொடுத்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ இது வந்து இம்மார்டல் ஃபாக்ஸ் கொடுத்தாங்க, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்குள்ள சொருக்கிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. இவ்வளவு வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ அப்படிங்கிற ரியாக்ஷன்ல தான் லூஃபன் கிங் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே செகண்ட் சினாரியோ, ப்ளூபேர்ட் தூங்கி விழுந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்க, பக்கத்துல இருக்க கேண்டில தள்ளி விட்டுடுறாங்க. அந்த ஃபயர் வந்து பக்கத்துல இருக்க துணியில பத்திக்க, ஹே ப்ளூபேர்ட் அப்படின்னு லூஃபன் கிங் சொல்லுங்க எஜ்மா இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க, ஐயோ நெருப்பு பத்திக்கிச்சே, உஃப் அப்படின்னு ஊதிட்டு இருக்காங்க. ஐயோ நெருப்பு அணைய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க புக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நெருப்பே சீக்கிரம் அணைஞ்சு போ அப்படின்னு சொல்லி காலையிலலாம் மெதிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தண்ணி ஊத்த வர லூஃபன் கிங்கே அதை அடைச்சிடுறாங்க. நெருப்பு தான் இருக்குல்ல, ஸ்பெல் யூஸ் பண்ணி நிப்பாட்ட வேண்டியது தானே அப்படின்னு லூஃபன் கிங் சொல்ல, என்ன எஜமா இப்படி சொல்லிட்டீங்க, என்னோட பவர் தான் லாக் பண்ணிட்டீங்களா, அப்புறம் நான் எங்கிருந்து பவர் யூஸ் பண்றது, எப்பா முடியலடா சாமி அப்படிங்கிற ரியாக்ஷன்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க லூஃபன் கிங். சரி எப்படியாவது இங்க இருந்து கலண்டிட்டு ப்ளூபேர்ட் அப்படின்ற மாதிரி போக, உனக்கு 3 நாள் சாப்பாடே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன எஜமா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, கொஞ்சம் கூட இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த உலகத்திலே கொடூரமான ஆள் தான் நீங்க தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு கோச்சிட்டு போயிடுறாங்களா. லூஃபன் கிங் சிரிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க, ஏன் நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க, அதே கேள்விதான் அவருக்கு. ஆமா நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு. அச்சோ கொஞ்சமா ப்ளூபேர்டை நினைச்சுலாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்களே, இனிமே தான் லவ் ஸ்டார்ட். சரி பார்ப்போம். ஹீரோயின் ஷாப்பிங்காக சந்தைக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு நாடகம் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து ஹெவனை பற்றி தான் இருக்கும், அங்கே நீதி தருவாங்க அப்படின்னு. அதை பார்த்ததும் ஹீரோ ஒரு மாதிரி ஆகிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் பொழுது, இப்போ நான் சொன்னால் என்ன ஆகிட்ட போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஹீரோயினும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து அப்போ பயங்கரமாக அடிபட்டிருக்கும். டிராகன் ஃபார்ம்ல இருந்து ஹெவன்ல ஒரு பார்த்தானா ஒரு பிளேஸ்ல விழுவாங்க.
அங்க சுத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க ஒரு ஸ்டோன் தான் இருக்கும். அந்த ஸ்டோன்ல பயங்கர பவர்ஸ்லாம் இருக்கும். அந்த பவர்ஸ் எனர்ஜி எல்லாமே ஹீரோக்கு வருது. ஹீரோ மேல இருந்த காயங்கள் எல்லாமே தானா குணமடைஞ்சிடுது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் காட்ஸ் எல்லாருமே வராங்க. இந்த மாதிரி இவங்க ஸ்டோனை எப்படி திருடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் திருடவே கிடையாது, நான் அடிபட்டு விழும்பொழுது இங்கே சுற்றி யாருமே இல்லை, அதுவாக தான் அப்சர்வ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த யாரும் நம்புற மாதிரி இல்லை. அந்த பிளேஸில் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டுமே இருந்திருப்பாங்க. இப்படி இந்த ஸ்டோனோட எனர்ஜியை திருடுறதுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. 1000 இயர்ஸ்மே மின்னல் இருக்கும்ல, அந்த எனர்ஜியை வாங்கணும் அப்படின்றது. கடைசிக்கு முன்னாடி இருந்த மின்னல் வாங்கும் பொழுதுதான் அடிபட்டு கீழே விழுந்திருப்பாங்க. ஹீரோயினுமே மீட் பண்ணி இருந்திருப்பாங்க. கையில கூட அடிபட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கையை பிடிச்சி பாக்குறாங்க. ஹீரோக்கு ஹார்ட் பீட் பயங்கரமா ரைஸ் ஆகுது. என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கிட்ட வச்சு கேக்குறாங்க, என்னது இப்படி ஹார்ட் துடிக்குது அப்படின்னு சொல்ல, நான் நிறைய ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கேன், இது பேர் லவ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும் பொழுது, ட்ராமாவில் இருக்கிறது எல்லாமே உண்மையாகிடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ஹார்ட்டு ரைஸ் ஆகுது. என்னப்பா லவ்வா, உனக்கும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது போல அப்படின்னு ஹீரோ கேட்கும் பொழுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிளம்புறாங்க. ஹீரோவும் பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ லூஃபேங் பிளேஸை காமிக்கிறாங்க. லூஃபேங் கிங் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே அமைதியாக போயிட்டு தூங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. எஜமானி எஜமானி அப்படின்னு கூப்பிடுறாங்கப்பா, தூங்குறாங்க, இப்போ நம்ம வேலையை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு லூஃபேங் கிட்ட போகிறாங்க. வா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, எப்படி இவங்க இப்படி இருக்காங்க, உங்கள் அழகின் ரகசியம் என்ன? அது மட்டும் இல்லாமல் கண்ணத்தை டச் பண்ணுறாங்க. அப்போ லூஃபேங் கை அசையுது. அவங்க தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இது இவங்களுக்கு தெரியல. பக்கத்துல உட்காந்து லூஃபேங் கிங்கோட அழகா வர்ணிச்சிட்டு இருக்காங்க ப்ளூ பேர்ட். இதே நேரத்துல ஏதோ ஒரு பொண்ணு ஓடி வர மாதிரி இமேஜினேஷனா தெரியுது லூஃபேங் கிங்க்கு. இப்போ ப்ளூ பேர்ட் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி வர்ணிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ சொல்றாங்க பார்க்க தான் ஹேண்ட்ஸமா இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள டோட்டலா ஆப்போசிட், பயங்கர அக்லி அப்படிங்கிற மாதிரி சொல்ல டபக்குன்னு லூஃபேங் கிங் கண்ணை திறந்துடுறாங்க. ப்ளூபர்ட்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. நீங்க எவ்வளோ ஜென்யூனான பர்சன் தெரியுமா, உள்ள அவ்வளோ சொக்க தங்கம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உயிரே இந்த இடத்த விட்டு எப்படியாவது ஓடிவிடு அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க ப்ளூபர்ட். அங்கிருந்து தொடப்பத்தையும் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. ஆனா லூஃபேங் கிங்க்கு அந்த பொண்ணு யாரா இருக்கும், அவங்களோட இமேஜினேஷன்ல வந்தது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இந்த 1000 இயர்ஸா நான் யாரோட ப்ராமிஸையும் பிரேக் பண்ணது கிடையாது, எப்பயுமே நான் உனக்கானவன் தான், நம்ம வேணா டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்ல, டோக்கனா அப்படின்னா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஹீரோயினோட கை பிடிச்சி மேஜிக் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த பிளேஸ் பார்க்கவே பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நான் நிறைய புக்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி ட்ரீம் லேண்டில் தான் லவ் டோக்கன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களே, உனக்கு என்ன வேணும், இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டுட்ருக்காங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, ஃபேவர்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உன்னை யார் காப்பாற்றினாலும் இப்படி தான் லவ் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் பொழுது, அப்படிலாம் இல்லை, நீ தான் என்னை காப்பாற்றின, நான் உன் கூட மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு அங்க பயங்கரமா மின்மினி பூச்செல்லாம் கொண்டுட்டு வராங்க. அதை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க ஹீரோயின். பார்க்கவே அது பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹீரோயினும் கிட்டத்தட்ட ஓகே சொல்ற மாதிரி தான். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கிஸ் பண்ண போக, நமக்கு தான் மேரேஜே நடக்கலையே, கிஸ் பண்ணக்கூடாது தானே அப்படின்னு ஹீரோ சொல்லும் பொழுது, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் அப்படின்னு ஹீரோயினுமே நகர்ந்து வந்துடுறாங்க. அவங்களோட மேஜிக் பவரால் ஹீரோயினுக்கு ஒரு வீடு மாதிரி அங்கே செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ லூஃபேங் பிளேஸை காமிக்கிறாங்க. அந்த கிங் ப்ளூபர்ட் கிட்ட பேசுகிறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட அந்த மியூசியமாக இருக்குல்ல அதை மறைக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னதும் ப்ளூபர்ட்கெல்லாம் பயங்கர குஷி. லூஃபேங் கிங்கும் கொஞ்சம் கிட்ட வராங்க. இது நம்ம எஜமான் தானா, என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி கண்ணை மூட அப்படின்னு சொன்னது அவங்களும் கண்ணை போடுறாங்க. மேக்கப் ப்ரஷ்லாம் எடுத்து பயங்கரமாக டிசைன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீ வேணும்னா பாரு, உலகத்துல நீ தான் அழகா இருப்ப அப்படின்னு சொன்னதும் ப்ளூபர்ட்க்கு பயங்கர ஹாப்பி. அவங்களும் கண்ணாடியில் பார்க்குறாங்களா, ஏற்கனவே இருந்த மேஜா மார்க் மாதிரி பெருசாக வரைஞ்சி விட்டுருக்காங்க. இதை பார்த்ததும் ப்ளூபர்ட்க்கு பயங்கர கஷ்டமாகிடுது, கண்ணில் இருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிக்குது. இது கண்ணாடியில இருந்த பார்த்த லூஃபேங்க்கு ஏன் நமக்கு மனசு வலிக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ பார்த்தா லூஃபேங் கிங் வெளியில இருக்காங்க. என்னது இது, நான் தான் ஆர்டர் கொடுக்கணும், இவனடானா என்ன வெளியில தள்ளி விடுறியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திரும்பவும் உள்ள போயிட்டு,
இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ப்ளூபேர்ட் ஆல்ரெடி மனசு கஷ்டத்தில் இருக்காங்க, நீங்கள் விளையாட்டுக்கு பண்ணலாம், ஆனால் நிறைய பேர் இதை வச்சே என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு சோகமாக பேசுகிறாங்க. இது உனக்கு நான் கொடுக்குற ஆர்டர், கண்ணை மூட அப்படின்னு சொல்லி ஃபேஸை பிடிச்சி திரும்பவும் எதேதோ கிறுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ப்ளூபேர்டும் கண்ணாடியில் பார்க்குறாங்க. செம்ம அழகா இருக்கு. மார்க் இருந்த மாதிரியே தெரியல, அதை பொட்டு மாதிரி தெரியுது. இதை பார்த்ததும் பயங்கர ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்துல கண்ணாடியில பார்த்துட்டு இருக்க, பின்னாடி இருந்து வெல்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ அவங்க தேங்க்ஸ் சொன்ன மாதிரி. நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலையே, உங்களை நான் மன்னிச்சிடுவேன்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ப்ளூபேர்ட். எங்க இருந்து இந்த தைரியம் வந்ததுன்னு தான் தெரியல. வெளியில நின்று லூ ஃபேங்கிங் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி வரைஞ்சதை அவங்களோட மேஜிக்கல் பவரால அழிச்சிருப்பாங்க. அழிக்கும் பொழுது அந்த மீட்டியர் மார்க் இருக்குல்ல, அது கொஞ்சம் அழிஞ்சுது, அதாவது கொஞ்சம் மறைஞ்சு திரும்பவும் வந்துருச்சு. இந்த மீட்டியர் மார்க் வந்து இவங்களோட சோலோட கலந்துருக்கும். அது எப்படி போச்சு, போகாதுன்னு தானே சொன்னாங்க, எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரியே ஃபீல் ஆகுதா அப்படின்னு இவங்க நினைக்க, சேம் இதே மாதிரி தான் உள்ள ப்ளூபேர்டுமே யோசிக்கிறாங்க. ஏதோ பழக்கப்பட்ட மாதிரி. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது தெரியல, போக போக நமக்கு தெரியும். இப்போ ஹீரோயின் பிளேஸை காமிச்சா ஹீரோயின் புரண்டு தான் படுத்துட்டு இருக்காங்க, தூக்கம் வரல. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு அவங்களோட டிராகன் ஃபார்முக்கு வந்து ஹீரோயினை மேலே கூப்பிட்டுட்டு போறாங்க பறக்க வச்சு. முன்னாடிலாம் ஹீரோயின் வந்து எந்த அளவுக்கு பயந்து அவங்க மேலே உட்காந்து பறந்தாங்களோ, இந்த தடவை அதை விட அதிக சந்தோஷத்தோட ஜாலியாக பறந்துட்டு இருக்காங்க. அப்பா இங்க யாருமே இல்லை, எப்படியாவது எஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி போக, முன்னாடி லூ ஃபேங்கிங் வந்துடுறாங்க. எங்க இந்த பக்கம் இல்லை சும்மா காற்று வாங்கலான்னு வந்து அப்படின்னு ப்ளூபேர்ட் சமாளிச்சுட்டு இருக்காங்க. என்ன எஜமா இப்படி பண்ணுறீங்க, எனக்கு சாப்பாடும் போட மாட்டேங்கிறீங்க, வேலையும் செய்ய சொல்கிறீங்க, என்னோட மேஜிக்கல் பவர்ஸையும் லாக் பண்ணி வச்சுக்கிறீங்க, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு ஆக்டிங்கை போட, அதுக்கெல்லாம் மயங்குற மாதிரி இல்லை லூ ஃபேங்கிங். வழக்கம் போல கதையாக பேசிட்டு இருக்கு. அப்போ ஒரு பர்சன் வந்து லூ ஃபேங்கிங்கா கூப்பிட வராங்க. இந்த மாதிரி உங்களோட அசிஸ்டன்ட் வந்துட்டாங்க, என்னோட ஆத்மா எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் லூ ஃபேங்கிங்கும் போறாங்க. இன் யாரா இருக்கும், யாரோட சோலா இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ளூபேர்ட் யோசிக்கிறாங்க. அந்த இன் ஆத்மான்றது என்ன அப்படின்னா, ஒரு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இம்மார்டல்ஸ்க்கும் ஈவில்ஸ்க்குமே வந்து வார் நடந்தது. அதில் இம்மார்டல்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கை நெட்டை உருவாக்குனாங்க, அதாவது ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்குள்ள தான் ஈவில்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு வைப்பாங்க. அந்த நெட்வொர்க்கு பவர் கொடுக்கறது தான் இந்த இன்ஸ்பிரிட், அதாவது இன்னோட ஆத்மா. இப்படி பல வருஷமா ஈவில்ஸ் அடைச்சு வைக்க அந்த நெட்வொர்க் வந்துட்டு உடைய ஆரம்பிக்குது. இதனால இந்த இன்னோட ஆத்மாவுமே வந்துட்டு பிரிய ஆரம்பிக்குது. எப்பெல்லாம் அந்த இன்னாத்மா வெளியில போகுதோ அப்போல்லாம் அந்த லூ ஃபேங்ல சேர்ந்தவங்க தான் அந்த இன்னாத்மாவை எடுத்துட்டு வந்து அந்த நெட்வொர்க்கை சேர்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த இன்னாத்மா வந்துட்டு ஹியூமனோட வேர்ல்டுக்கு வந்து ஒரு சோலா மாறிடுச்சு. சோலா மாறி ஒரு பொண்ணுக்குள்ள போயிடுச்சு. அந்த பொண்ணு இருக்க லொகேஷனை தான் இப்போ இந்த அசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த லூ ஃபேங் டீமோட வேலை என்னது, எந்த பொண்ணுக்குள்ள அந்த இன்னாத்மா இருக்கோ அந்த ஆத்மாவை எடுத்துட்டு வந்து அந்த நெட்வொர்க்ல சேர்ப்பாங்க. அப்பதான் ஈவில் ஸ்பிரிட்மே வந்துட்டு கலெக்ட் ஆகும். இப்போ அந்த இன்னாத்மா இல்லாததுனால தான் பல ஈவில் ஸ்பிரிட்லாம் வெளியில வர ஆரம்பிச்சுது. இப்போ அந்த இன்னாத்மா யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தான். இதை கேட்டதும் ப்ளூபேர்ட் பதறிடுறாங்க, நம்ம ஹீரோயினா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்பிரிட்டை எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும், சூசைடாக இருக்கணும், அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஹீரோயினோட சோலும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல பிரின்சஸ், அவங்களோட சோலும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கு, லைக் அந்த பிரின்சஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா ஹீரோயினும் இறந்துருவாங்க. ஸோ அந்த பிரின்சஸ் இறந்துட்டாங்க அப்படின்னா ஹீரோயின் இறந்துருவாங்க. அப்போ அவங்களோட அந்த இன்சோலை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இவங்களோட ஐடியா. என்ன நீனு சும்மாவே இருக்க மாட்டியா, இரு உனக்கு பனிஷ்மெண்ட் தர அப்படின்னு சொல்லிட்டு கசப்பா இருக்க தண்ணியை வச்சு இதை நீ குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி லூ ஃபேங் கிங் சொல்லிடுறாங்க. பாஸ் இது ரொம்ப ஓவரா இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்ல, குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேற வழி இல்லாம ப்ளூபேர்டுமே எடுத்து குடிக்கிறாங்க. இதை பார்த்து லூ ஃபேங் கிங்மே சிரிக்கிறாங்களா. இதை வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட்மே நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. என்னது இது அவர் சிரிக்கிறாரே அப்படின்னா, ரூம்குள்ளே வந்து ப்ளூபேர்ட் வந்து எப்படியாச்சும் இந்த விஷயத்த நான் டிராகன் கிங் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக மேஜிக் ஒர்க் ஆகிடுன்னு ட்ரை பண்ண மேஜிக் ஒர்க் ஆகி அவங்க பேர்டாக மறந்து பறந்துடுறாங்க. இப்போது ஹீரோயினாக காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அவங்களோட லவ் டோக்கனாக ஒரு விஷயத்த தராங்க. நீ எப்போ என்னோட லவ் டோக்கனை தருவ அப்படின்னு கேட்க, என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இன்னும் 3 days
இந்த ஸ்டார் ஹேலோ திரும்பவும் வரும், அப்போ நீ வந்து என்னோட லவ் டோக்கனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாங்க. ஹீரோயின் பண்றது பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஹீரோக்கு ஓகேவே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ பிரின்சஸ் வந்து காட்டு வழியா வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து உல்ஃப் டீமன் கடிச்சிடுது. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்பொழுதுதான் தெரியுது இந்த மாதிரி பிரின்சஸா உல்ஃப் டீமன் கடிச்சிருச்சு அப்படின்னு. ஹீரோயினும் பதட்டப்பட்டு உள்ள போயிட்டு பார்க்கும் பொழுது பிரின்சஸ் வந்து படுத்த படுக்கையா இருக்காங்க. இதை பார்த்தா அவங்களால தாங்கவே முடியல, பயங்கர கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருக்காங்களா, ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க. இங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல, இரு நான் போயிட்டு ஒரு மேஜிக்கலான லிக்விட் கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போறாங்க. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட தான் அந்த லிக்விடை வாங்கிட்டு வராங்க. அந்த லிக்விட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடம்பு சரியாயிடுச்சு. ஆனா அவங்களோட சோல் வந்து போயிடுச்சு. ஹீரோன்ல என் பிரின்சஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுக, நீ ஒன்றும் கவலைப்படாத, சோல் இப்பதான் போச்சு, நான் எப்படியாச்சும் போயிட்டு அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போறாங்க. இப்போ லூஃபாங் பிளேஸ் காமிக்கிறாங்க. ப்ளூ பேர்ட் வந்துட்டு என்னதான் அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணாலும் அவங்களால இந்த பிளேஸை விட்டு வெளியில போக முடியல. கரெக்டா அந்த டைம் தான் ஹீரோவுமே உள்ள வராங்க. ஆக்சுவலா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பிரின்சஸோட சோலை எடுக்கணும் தான் வந்திருப்பாங்க. இப்போதான் இந்த ப்ளூ பேர்ட்மே வந்துட்டு இந்த மாதிரி பிரின்சஸ் இறந்துட்டா ஹீரோயினே இறந்துருவாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாங்க. லூஃபாங் கிங் பேசிக்கிறாங்க, இப்போ அவங்களோட சோலை எடுத்தாச்சு, இன்னும் 7 daysல ஹீரோயினா இறந்துருவாங்க, அந்த ஆத்மாவே எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசும் பொழுது டிராகன் கிங் வந்திருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. உள்ள ஹீரோ வந்துட்டாங்க. பறந்து பறந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு லூஃபாங்கோட கிங் வராங்க. அவங்களும் ஹீரோவை சண்டை போடுறாங்க. 2 பேருக்கும் ஈக்குவல் பவர்ஸ் தான் இருக்கு, யாருமே தோக்கல. ஸோ பேசுறாங்க, நீ அந்த பிரின்சஸோட சோலை கொடுத்துட்டேன்னா நான் பட்டுக்கு போயிட்டு இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீ வந்துட்டு அந்த பிரின்சஸா மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது. நீ அந்த சோலை காப்பாற்றணும் அப்படின்னா நீ வந்துட்டு அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அந்த சோலை உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்குமே வேற வழி கிடையாது. இப்போ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த சோல் கிடைக்காது. சோல் கிடைக்கலன்னா ஹீரோயின்மே இறந்துருவாங்க. ஸோ இதனால நான் வந்து அந்த பிரின்சஸா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒத்துக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிளேஸ்க்கு பிரின்சஸோட சோல் வருது. அவங்க வந்ததும் டிராகன் கிங் தான் அவங்கள காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களோட சோல்மே கலெக்ட் பண்ணிட்டு போகும்பொழுது இந்த அசிஸ்டன்ட் வந்து, ஏன் இதெல்லாம் பண்ற, இப்படி பண்ண அப்படின்னா திரும்பவும் நீ டிராகன் கிங்கா ஆகணும் அப்படின்னா 1000 வருஷம் வெயிட் பண்ணணும், இது உனக்கு தேவையா, ஏன் இப்படி கேட்கும் பொழுது, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க ஹீரோ. ஹீரோமே ஹீரோயின் இருக்க பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஹீரோ வந்ததும் ஹீரோயின் வந்துட்டு ஹக் பண்றாங்க. அந்த பிரின்சஸ்மே கண் முழிச்சிட்டாங்க. நான் போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹீரோயின் கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்க அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின்மே போறாங்க. அந்த லவ் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்ல, அதுக்கான டேமே இப்போதான், இந்த 3 daysமே ஆகிடுச்சு. ஸ்டார் ஹெலோவும் வந்துருச்சு. ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, ஸோ என்னோட மேரேஜ் சிம்பிளாக இருந்தால் தான் எனக்கு ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பிரின்சஸ் கிட்டேயும் மாஸ்டர் கிட்டேயும் சொல்லணும், அவங்க கிட்டேயும் பாய் சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு, என்ன நீ மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்க, அதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துரு, என்னை பற்றி யோசிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து டிராகன் கிங், நான் சாதாரண பொண்ணு தானே, என்னெல்லாம் நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தயங்கி பேச, அதெல்லாம் காரணம் கிடையாது, நான் வந்து உங்கள் பிரின்சஸை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஹீரோ. ஹீரோயினால ஏற்றுக்க முடியல. எதனால அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. லூஃபாங் கிங் வந்து இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லவும் கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி தெரியாமல் சொல்லிட்டேன், ஸோ தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு, அப்புறம் என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோன்னு இதை கேட்டுக்கிட்டு அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது, ஆக்சுவலாக இது செம்மையாக போயிருந்திருக்கும். லவ்மே ஸ்டார்ட் ஆகியிருக்கும், அதுக்கப்புறமா கடைசியில் அழுகாட்சியோடு முடிஞ்சிருக்கும். இதுக்கு நடுவில் லூஃபாங் கிங்க்கும் ப்ளூ பேர்ட்க்கும் ஒரு ட்ராக் ஓடி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்தடுத்த பார்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய்.